ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? அவதான் போகணும் நின்ன அண்ணா, உங்களுக்கு புத்தி இல்லையா? புள்ளத்தாச்சி பொண்ணை இப்படி வீட்டை விட்டு அனுப்பி வச்சிட்டீங்களே, நான் என்னங்க பண்ணுவேன்? என்னப்பா நீங்க ரேவதியை போக விட்டுற கூடாதுப்பா. அவ போகட்டும்டா, அவ போனதுதான் சரி. இத்தனை நாளா அவ வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா. இப்போவாத அவன் மனசு சொல்றதை கேட்டு அவ நிம்மதியா வாழட்டும். என்னங்க பேசுறீங்க நீங்க? வாய் வயிறுமா இருக்கிற நேரத்துல அவ என் பக்கத்துல இருக்க வேண்டாமா? ஐயோ, இப்ப என் பொண்ணை யார் பாத்துக்குவாங்க? குழந்தை பிறக்கிற வரைக்கும் மாதிரி இருந்துட்டு போன்னு சொல்லிருக்கலாம்ல. அவ போகணும்னு முடிவு பண்ணிட்டா. அவ மனசுக்கு அதான் நல்லதுன்னு தோணி இருக்கு. அத வேணான்னு சொல்ல என்னால முடியல. அவளுக்கு இங்க என்னங்க குறை? யாருமே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போற அளவுக்கு அவளுக்கு என்னங்க அப்படி கொடுமை பண்ணிட்டோம் நாங்க? எனக்கு தெரியும், ரேவதி வீட்டை விட்டு போனது காரணம் இவதான். அவளை கரிச்சு கொட்டி அவளை வீட்டை விட்டு போக வச்சது இவதான். அர்ச்சாமி நிறுத்துறா. ரேவதி போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன முக்கியமான விஷயமே இதாண்டா. நான் போனதுக்கு அப்புறம் அண்ணியை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. இந்த விஷயத்த முக்கியமா அண்ணன்ட்ட சொல்லுங்க. அண்ணியோட அவரை சேர்ந்து வாழ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தாண்டா போனா. அவனுக்கு உங்க மேல எல்லாம் எந்த கோபமும் இல்லை. அவ வீட்டை விட்டு போனதுக்கு நீங்க யாரும் காரணம் இல்லை. அவ வாழ்க்கையில என்னென்னமோ விஷயங்கள்லாம் நடந்து போச்சு. எப்படியெல்லாமோ வாழணும்னு ரேவதி ஆசைப்பட்டா. ஆனா ஒட்டுமொத்தமா அவ வாழ்க்கை திசை மாதிரி போயிடுச்சு. ஆனா அதுக்காக அவ யார் மேலையும் பழி போடல. நடந்த விஷயத்தையெல்லாம் பார்த்து முடங்கியும் போகல. இது எல்லாத்திலயும் இருந்து மீண்டும் வர முடியும்னு அவன் நம்புறா. காலமும் தனிமையும் எல்லாத்தையும் மாத்தும்னு அவ முழுசா நம்புறா. அவ நம்புற வழியிலே அவ போட்டும். அவ எப்பங்க திரும்பி நம்ம கிட்ட வருவா? வருவா, சீக்கிரமே அவ வரணும். ஆனா அது என்னைக்கு எப்போன்னு தெரியாது. அதெல்லாம் முடியாதுங்க. எனக்கு என் பிள்ளை இப்பவே பார்த்தாகணும். டேய் ஆரிச்சாமி, நீ அவளுக்கு போன போடுறா. நான் பேசினா உடனே திரும்பி வருவா. வடிவு வேண்டாம். வடிவு யாரும் என்ன தேட வேண்டாம். நான் இங்க இருக்கேன்னு தேடி வர வேண்டான்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. அவ போகட்டும். அவளை நிம்மதியா விடுங்க. ரேவதி பாவம்பா, தனியா போய் கஷ்டப்படுவாப்பா. இல்லடா, அவ தைரியமான பொண்ணு. எந்த கஷ்டத்தையும் அவ சமாளிச்சு வந்துருவா. அவளை நினைச்சு யாரும் பயப்பட தேவையில்லை. அவகிட்ட வசந்த படிப்பு இருக்கு. அவ வயித்துல குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய நல்லபடியா பெத்து வளர்ப்பேன்னு அவ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கா. இத்தனை நாளா அவ பல விஷயங்கள்ல தோத்துட்டா. இனிமேலாவது அவ ஜெயிச்சு வரட்டும். என்னைக்காவது ஒரு நாள் அவ நம்மளையெல்லாம் தேடி வருவா. நிச்சயமா வருவா. அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம்.